Hi friends, welcome to CBC class 11th maths exercise number 9.2 la question number 7 கான solution. Find the equation of line ஓட equation கண்டுபிடிக்கணும். Passing through the points. ரெண்டு பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுது. என்னென்ன பாயிண்ட்னா -1, 1 and 2, -4. இந்த ரெண்டு பாயிண்ட் வழியா பாஸ் ஆகிற லைனோட ஈக்குவேஷன் வேணும். ஓகேங்களா? ஸோ இது ரீகால் பண்ணிக்கோங்க. ஃபார்முலா என்ன ஃபார்முலானா ஈக்குவேஷன் ஆஃப் லைன் கண்டுபிடிக்க போகிறேன். இட் இஸ் பாசிங் த்ரூ 2 பாயிண்ட்ஸ். ரெண்டு பாயிண்ட் வழியா பாஸ் ஆச்சுன்னா இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணணும். 2 பாயிண்ட்ஸ் எப்போல்லாம் ரெண்டு பாயிண்ட் இருக்கோ அப்போ ஈக்குவேஷன் லைன் கேட்டால் அந்த ஃபார்முலா y minus y1 by y2 minus y1 is equal to x minus x1 by x2 minus x1. ஈஸி தாங்க, வர சப்பையாக இருக்குது, ஈஸியாக இருக்குது. y minus y1 by y2 minus y1, x minus x1 by x2 minus x1. இப்போ இந்த பாயிண்ட் தான் x1 y1 x2 y2 சப்ஸ்டிட் பண்ணுவோமா, அது இந்த பிளேஸே போட்டுடலாம் பாருங்கள். y minus y1 என்னது 1 by y2 minus y1, y2னா -4 minus y1 na 1 x minus x1 na -1. ஸோ ப்ராக்கெட் போட்டு போடலாம், மைனஸ் தான் ப்ராக்கெட் போட்டு போடுங்க. x2 minus x1 2 minus x1 na -1. ஸோ இங்கே y minus 1 by இது வந்து -4 -1 -5 ஆகிடும். x minus into minus plus 1 by 2 minus into minus plus 1. ஓகேவா? ஸோ y minus 1 by -5 is equal to x plus 1 by 3. இதை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. 3 into y minus 1 minus 5 into x plus 1. ஸோ இப்போ இந்த 3 உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டா என்ன வரும்? 3 into y 3y minus 3 minus 5 உள்ள மல்டிப்ளை பண்ணால் -5x minus 5. ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆக போகுது. நமக்கு என்ன பண்ணணும், எப்பவுமே எக்ஸுக்கு முன்னாடி இருக்கட்டும் பாசிட்டிவாக இருக்கணும். அப்போ இப்படி தள்ளி விட்ருங்க. ஸோ +5x ஆகிடும். இது -5 இங்கே வந்தால் +5 ஆகிடும். இது இங்கேயே தான் இருக்குது. plus 3y minus 3 equal to 0. So 5x plus 3y 5 minus 3 na 2 equal to 0. So இதான் என்னோட equation of line. Answer புரிஞ்சுதா? ஈஸியாக இருக்கா சம்மு? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் வாங்க. டாடா, பாய்.